ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஒருவருக்கு புதன் திசை நடந்தாலும் சரி, அல்லது உங்கள் ராசி லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி திசை என்று சொல்லக்கூடிய திசை நடந்தாலும் சரி, கண்டிப்பாக நல்லா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒன்று கண்டிப்பாக உடல் ரீதியாக ஏற்படும். கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உள்ள வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி அப்படின்னாலே கடன் சார்ந்த விஷயங்கள். அது சுப கடனா அசுப கடனா அப்படிங்கிறது அவங்க பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து. அதில் சுபக்கிரகங்கள் இருக்குது அப்படின்னாச்சுன்னா சுப கடனாக மாறும். அசுப கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அசுப கடனாக மாறும். அதே சமயத்தில் அந்த உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அது ஆண் ராசியாக இருந்தால் சரிங்களா, 6ஆம் இடங்கள் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட அமைப்பு எடுத்துக்கலாம். ஆண் ராசியாக இருந்தால் அது பார்த்தீங்கன்னா தாய்மாமன், பெண் ராசியாக இருந்தால் கண்டிப்பாக சித்தி சார்ந்த உறவுகள் இவங்கெல்லாம் அந்த அந்த அமைப்பில் உள்ள வந்துருவாங்க. அப்போ உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக ஏற போகுதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் தாய்மாமன் என்று சொல்லக்கூடிய சித்தி என்று சொல்லக்கூடிய அந்த காரக உறவு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய் சார்ந்த விஷயங்கள் உள்ள அவங்கள ஆளை உட்கார வைக்க போகுது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சில அன்பர் ஜாதத்தில் அந்த தாய்மாமன் சித்தி என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகள் நம்மளை விட்டு விலகி போகிறாங்க, அதாவது இறைவனடி சேர போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆகக்கூடாத வரக்கூடாத திசை அப்படின்னா 6ஆம் திசை. ஏன்னா நோய் சார்ந்த விஷயங்களையும் கடன் சார்ந்த விஷயங்களையும் பிரச்சனையும் எதிரியும் உருவாக்கி கொண்டே இருக்கும். அவங்கவுங்க ஜாதகம் தகுந்தாற் போல. இதில் எளிமையான வழிபாடு முறை அப்படின்னு எப்படி எடுக்கலாம், இந்த 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளுக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்தலாம். கடன் இல்லாமல் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நம்ம வாங்கி பாக்கெட்டில் வைக்கிறதா, நம்ம இன்னொருத்தர் பணத்தை வாங்குறதா, அது காசாக கடனாக வாங்குறதா, அல்லது நம்மளுக்கே அவங்க தருவாங்களா அப்படிங்கிறத நம்ம ஒரு சில விஷயத்தை எப்படி மாற்றி கொண்டு வரலாம் அப்படின்னாச்சுன்னா, ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் வலுவாக இருக்க வேண்டும். 6ஆம் இடம் ரொம்ப வலுவாக போச்சுன்னா கடங்காரன் வலுவாகிட்டான், கடங்காரன் நம்மளை ஓட விரட்ட போறான்னு அர்த்தம். அதே 6ஆம் அதிபதி நீச நிலையில் இருக்கிறான் அப்படின்னாச்சுன்னா கடங்காரன் நம்மளை பார்த்து பயந்து ஓட போறான்னு அர்த்தம். இப்படி ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 6ஆம் இடம் ஒருத்தருக்கு வலுவாக இருக்கும்போது, 6ஆம் இடம் தசாபுத்தி நடக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, இறை வழிபாடாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம். அப்போ தாய்மாமன் சம்பந்தப்பட்ட அமைப்புல நோய் நொடி சார்ந்த விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம். சித்தி சார்ந்த விஷயத்துலேருந்து நம்ம அந்த அமைப்பு சொல்லிட்டோம். இதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அடிக்கடி தாய்மாமனுக்கு உடம்பு சேரல, சித்திக்கு உடம்பு சேரலன்னா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க. கூப்பிட்டு போய் மாத்திரை மருந்துக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் செலவு செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை தாய்மாமன் செஞ்சுக்கிட்டே இருங்க. சரி, ஒருவேளை தாய்மாமனும் இல்லை சித்தியும் இல்லை இல்லாமல் இப்போ திசை ஆரம்பிக்கும் போது அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள நினச்சி வழிபாடு செய்யுங்க. அவங்கள உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறதுக்குண்டான சூழல் இல்லை, உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா அவங்கள நினச்சி நீங்கள் மனசார நீங்கள் வேண்டிக்கலாம். அவங்க சமாதியில் போய் வேண்டுறது, அவங்கள வீட்டில் வச்சு நீ வீட்டில் இருந்தே நீங்கள் நினச்சி பார்த்து வழிபாடு செய்யலாம். நீங்கள் உடனே கேட்கலாம், தாய்மாமனுக்கு எங்களுக்கு ஒரே சண்டை சச்சரவாக இருந்து நாங்கள் எப்படிங்க போய் அவங்கள வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம், அதனால் எங்களுக்கு தொல்லை வராதான்னு கேட்கலாம். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் தருவாயில் அவருடைய மனசில் கெட்ட எண்ணங்கள் என்னென்னமோ எப்படி எப்படி இருக்கும். ஆனால் சாகும் தருவாயில் சரிங்களா, மரணம் சம்பவிக்கும் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா பையன், நம்ம அக்கா பொண்ணு, அக்கா பையன், அக்கா பொண்ணு, இப்படித்தான் அந்த தாய் அந்த உறவுகள் ஏங்குமே தவிர போகும்போது இவனை பழி எடுக்கணும், இவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு ஒரு ஜீவனம் பிரிய போகிறதில்லை. ஏன்னா சாகும் தருவாயில் ஒரு மனிதன் பொய் சொல்வது இல்லை. சாகும் நிலைமை இருக்கிற ஒரு உயிர் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லபடியாக வாழ வச்சுக்கலாமேன்னு ஒரு ஆசை வருமே தவிர போகும்போது பழி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போகிறதில்ல. அப்படி போகிற ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகத்தில் அவங்க ஜாதகம் இருக்கும், அவங்களும் வழிபாடு செய்ய அவசியம் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அப்போ 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்தி நடக்கும்போது நல்லா செக் பண்ணி பாருங்கள். தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு அல்லது சித்தி சம்பந்தப்பட்ட உறவு கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் மரணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக அரங்கேறும். அதே சமயத்தில் புதன் திசை நடந்தாலும் இந்த பிரச்சனை வந்துடும். புதன் காலதேவனுக்கு 6ஆம் அதிபதி. அப்போ புதன் திசை சம்பந்தப்பட்டாலும் 6ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டாலும் பிரச்சனை பரிகாரம் ஒன்று தான். என்ன பண்ணலாம் பரிகாரமா, சிம்பிளா சொல்றேன். 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டு திசாபுத்தியில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சம்பந்தப்பட்டு திசாபுத்தி நடத்துறாரு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் காடு இருக்குது, நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்துல இருந்து நீங்கள் ஒரு 2 டிராக்டர் 3 டிராக்டர் மண் ஜேசிபி வச்சு அள்ளி அதை யாருக்காவது வீடு கட்டுறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு அந்த மணல் பேஸ்மெண்ட் போடுறத கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இடங்களுக்கு உங்கள் நிலத்துல பூமியில இருக்கிற மணல் நீங்கள் தானமாக கொடுங்க. ஏன்னா புதன்னா மண், அந்த மணலை நீங்கள் தானாக கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா அங்கே புதனால் வரும் தோஷம் அடிபட்டு போகும். அடுத்து வேற ஒரு கிரகம் தான் உட்கார்ந்துருக்குது, வேற கிரகம் தான் சம்மந்தப்பட்டிருக்கு, புதன் சம்மந்தப்படல அப்படிங்கிற நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது விளையாட்டு, அதே சமயத்தில் அடிப்படை சண்டை போறதுக்கு உண்டான இடம், ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட இடம். அப்போ விளையாட்டு பொருட்களை வாங்கி நீங்கள்
நல்லா இப்போ தான் எல்லாருமே விளையாடுறாங்களே, கிரிக்கெட் விளையாடுறாங்க, வாலிபால் விளையாடுறாங்க, எல்லாம் விளையாடுறாங்களே. அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பேட்டு, பால் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதங்கள், அது ஒரு ஆயுதம் தானே. ஒரு பொருளை கொண்டு ஒரு பொருள் அடிக்கிறது தானே. அதை கொண்டு அந்த விளையாடுற பசங்களுக்கு வாங்கி கொடுங்க. இது வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக 6ஆம் அதிபதி திசை உங்களுக்கு யோகத்தை செய்யும். இறை வழிபாடு அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா 6ஆம் இடங்கிறது ஆயுதம், சூலாயுதம், கம்பு, வேல், கத்தின்னு சொல்கிறோம்ல. அப்போ காவல் தெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா அந்த காவல் தெய்வம் கையில் வச்சுக்க அருவா, கத்தி போன்ற வாள் போன்ற அந்த ஆயுதங்கள் அடிச்சு கொடுங்க கோவில்களுக்கு. அம்பாள் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா கையில் வச்சுக்கிற திரிசூலம் சொல்லக்கூடிய திரிசூலம். திரிசூலம் வந்து அந்த கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து பித்தளையிலையோ, வெள்ளிலையோ, செம்பிலையோ உங்களுக்கு வசதி வாய்ப்பு தகுந்தா போல வாங்கி கொடுங்க. கோவிலில் அந்த அம்பாள் கையில் வைக்கிற மாதிரி அந்த கோவிலுக்குள்ளே வைக்கிற மாதிரி வாங்கி கொடுங்க. இது உங்களுக்கு வந்து 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து ஒரு பிரச்சனை கொடுக்கும், நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து அது முருகப்பெருமான் நீங்கள் அதிகமாக வழிபாடு செய்வீங்கன்னா முருகன் கையில் வைக்கிற மாதிரி ஒரு வேல், அது செம்பில், வெள்ளியில் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். கோவிலில் வைக்கிற மாதிரி ஒரு வேல் ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த வேல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த ஆயுதங்கள் தெய்வம் கையில் இருக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அந்த தெய்வங்கள் வந்து அந்த சூலாயுதம் வேல் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தால் வந்து அப்படியே தட்டி 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 உங்களை காத்து கொண்டு வருமே தவிர உங்களை ஒரு நாளும் கீழே தள்ளாது. அப்போ 6ஆம் அதிபதி திசை நடக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களை 3 நிமிஷம் சொல்லியிருக்கிறேன். இறந்தவங்க வழிபாடுன்னு எடுத்தீங்கன்னா தாய் மாமன், சித்தி போன்ற உறவுகள் அந்த டைமில் இறக்குறாங்கன்னா அவங்கள வழிபாடு செய்யுங்க. இது முதல் ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவில் வழிபாடுன்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் காளியம்மன், மாரியம்மன் எந்த கோவிலாக தான் எடுத்துக்கலாம். அவர்கள் இஷ்டப்பட்ட தெய்வத்துக்கு கையில் வச்சுக்க ஆயுதங்கள் வாங்கி கொடுங்க. அதே சமயத்தில் விளையாட்டாக செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாச்சுன்னா விளையாட்டாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விளையாடுற பசங்களுக்கு பேட்டு, பால், ஸ்டிக்கு, அது ஸ்டெம்பு இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது என்ன ஆகுன்னா கண்டிப்பாக 6ஆம் அதிபதி திசை உங்களுக்கு யோகத்தை செய்யும். அதே சமயத்தில் 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து கடன் வாங்கி கடன் கொடுக்கறது. 6ஆம் அதிபதி திசை பற்றி நடக்கும்போது நல்லா செக் பண்ணிக்கங்க. இவங்க கடனை வாங்கி கடன் அடைப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஏன்னா சிறுக சிறுக கடன் வாங்கி கைமாற்று வாங்கி இப்படி கடன் அடைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுனா அது அப்படியே வந்து பெரிய கடனாக மாற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் கவனமாக செயல்படுவது மட்டுமே உங்களுக்கு சிறப்பு. 6ஆம் அதிபதி திசை நடக்குது அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக அந்த பரிகாரம் செஞ்சு வந்துகிட்டே இருங்க. திசை புத்தி முடியும் வரை உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் வந்து பெரிதளவு தாக்கத்தை கொடுக்காமல் அப்படி கடத்தி கூட்டு போகக்கூடிய சூழலை உருவாக்கும். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.